சென்னை தண்டையார்பேட்டையில் மனைவியை அடித்து துன்புறுத்திய கணவரை கழுத்தறுத்து கொலை செய்ததாக மனைவியின் அண்ணன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நேதாஜி நகரை சேர்ந்த அஜய் என்பவர் குடும்ப பிரச்சனையில் மனைவி பானுப்பிரியாவை அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பானுப்பிரியா அவரது அண்ணன் அன்பு செல்வனிடம் கூறிய நிலையில் ஆத்திரமடைந்த அவரும் நண்பர்கள் சரவணன், முரளியும் அஜயிடம் சண்டையிட்டதோடு கத்தியால் கழுத்து அறுத்து கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். என் பேர் திவ்யா, இறந்தவனோட அக்கா. அவன் பேர் அஜய் குமார். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப்க்கும் அவனுக்கும் சண்டை வந்ததால எங்கள் அம்மா போலீஸுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை மிரட்டிட்டு பாப்பாவையும் அவளையும் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கூடுவாஞ்சேரிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் என் தம்பி ஒய்ஃபோட அண்ணன் ஃபேமிலி வந்தாங்க. அண்ணன், அண்ணி, அப்பா, அம்மா 4 பேரும் திங்கக்கிழமை சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, நான் மிரட்டிடுவேன், உங்கள் தம்பி மிரட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி மிரட்டி வைங்கன்னு நாங்கள் சொல்லி அனுப்பி இந்த மாதிரி வெட்டி போடுவாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆச்சு. லவ் மேரேஜ் வந்து 2021 கல்யாணம் ஆச்சு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 4 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 3.5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. 1 மாசம் ஆகுது ஒரு குழந்தை பிறந்து. அந்த குழந்தை மூஞ்சி பார்த்து கூட அவங்க அண்ணன் வந்து விடலை. 4 பேரை என்னவோ கூட்டிட்டு போய் வெட்டியிருக்காங்க. வெட்டி உயிர் போற வரையும் அவன் இருந்துட்டு 10 மணிக்கோ என்னவோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவனே வந்து ஆஜராயிருக்கான். அவன் முன்னாடியே வந்திருந்தா கூட என் தம்பியை கூட்டிட்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிருப்போம். நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட வந்து சாப்பிட்டுட்டு போனாங்களே, சாப்பிட்டுட்டு போய் தானே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அவன். எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. எங்க ஊர்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, நான் எதனா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நாங்கள் மிரட்டிட்டு விடுவாங்கன்னு தான் நாங்கள் நினைச்சோம். இந்த மாதிரி கொலை பண்ற அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் விட்டுருக்கவும் மாட்டோம். அவங்க சண்டை போட்டதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சண்டை நடந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அவங்க பையன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. கத்தி இல்ல, வீட்டுக்கு வரும்போது கத்திலாம் எதுவும் கிடையாது. நல்ல மாதிரியே 4 பேருமே வந்து நல்ல மாதிரி தான் பேசிட்டு போனாங்களே. அவங்க வந்து சும்மா நீ பெருசா நான் பெருசா அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை தான் வரும். அது அவங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆயிடும். அவங்களே சமாதானப்படுத்திப்பாங்க. ரொம்ப பெரிய சண்டைலாம் ஆகாது. சரி பாப்பா குழந்தை பிறந்திருக்கே, சண்டையாயிடுச்சே, எதனா அடிச்சிட போறான்ட்டு எங்க அம்மா கூடுவாஞ்சேரிக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் தம்பி ஒய்ஃபை அவ எங்க வீட்டுலதான் இருந்தா. அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க. நேத்து கூப்பிட்டப்ப நான் வரமாட்டேன், நான் இவங்க கூட இருந்துக்கிறேன் தான் அவ சொல்லி அமிச்சா. அவன் குடிச்சிட்டு வந்து ஏதோ பேச்சு வாக்குல சண்டையாயிருக்கு, வேற ஒன்னும் சண்டை கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவங்க மச்சான் வந்து நல்லவன் தான் சொல்லுவான். எங்க மாமியார் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான். எதனா நாங்க கேட்கறோம்னா கூட நீங்க எதுவும் கேட்காதீங்க, அவங்க எங்க கிட்ட பேசிடுவாங்க, அவங்க நல்லவங்க தான் என் தம்பி சொல்லுவானே. அதையும் சொல்ல, அது வந்து எங்களுக்கு நைட்டு 2 மணிக்கு சீரியஸா இருக்கான்னு தான் எங்களை சொல்லி வர வச்சாங்களே. நாங்க உண்மையாவே அவன் சீரியஸா இருக்கான், கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் வந்தோம். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, சீரியஸா இருக்காங்கன்னு தானே சொல்றாங்க, எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிதான் நாங்க வந்தோமே. உயிர் நேற்று 7:30 மணிக்கே அவனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. அதை போலீஸ் வந்து எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நைட்டு 2 மணிக்கு எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்க தம்பி சீரியஸா இருக்கான், உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, நீங்க என்ன ஜாதி, அதெல்லாம் கேட்டாங்க. நைட்டு 2 மணிலேருந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே தான் இருக்கும். எங்களுக்கு இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அது வந்து அம்மா வந்து தம்பி வீட்டுல இருந்தாங்க இல்லையா, தம்பி வீட்டுல இருக்கும் போது வந்து அவளை வந்து சண்டை போடுறான்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்காக இங்க இருந்துதான் H6 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் 2 பேரை கூட்டிட்டு போய் மிரட்டிருக்காங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணல, ஏன்னா குடும்ப பிரச்சனை, நாங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவனை மிரட்டி விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா கூட இன்னைக்கு என் தம்பி உயிரோட இருந்திருப்பான். அவனே வந்து ஆஜராயிட்டானா. அவன் வெளியே வரக்கூடாது. அவன் அந்த குழந்தைங்களே எதனா பண்ண மாட்டாங்கன்னு நாங்க எப்படி? என் தம்பியை இப்படி பண்ணிட்டாங்க, தம்பி குழந்தைங்களே எதனா பண்ண மாட்டாங்க, நாங்க எப்படி? என்ன இது?
கொலை பண்ணாருல்ல, அவர் மட்டும் தான் பண்ணாரு, கூட யாரோ கூட்டு போய் பண்ணாங்க. கூட ஆள் இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. கேமரா எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. கைரேகை கேமரா எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.